ஜெபிப்போம். அல்லேலூயா. அப்பா, நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஆசீர்வதிங்களே. இந்த மாதத்தின் 20ஆம் தேதியை காண கிருபை செய்வீங்க. இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் எங்களுடைய பாதத்தில் கூட்டி சேர்த்தபடியால் நன்றி தகப்பனே. எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீங்க, சுகத்தை கொடுத்தீங்க, பலத்தை கொடுத்தீங்க, ஆரோக்கியத்தை கொடுத்தீங்க. இவ்வளவுமாக நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி. இவ்வளவுமாக நீ செய்த அநேக நன்மைகளுக்காய் நன்றி. அப்பா, இந்த கூட்டத்தை ஆரம்பித்து முடிவு வரை இந்த கிருபை கூட இருக்கட்டும், இந்த பிரசனம் கூட இருக்கட்டும். பாடல் வேலை, ஜெப வேலை, செய்தி வேலை, சாட்சி வேலை, எல்லா காரியங்களையும் நீங்கள் பொருட்படுத்திக் கொடுங்கப்பா. வந்த மக்களை ஆசீர்வதியும். இன்னும் தடைப்பட்ட மக்களை அழைச்சிட்டு வாங்க. ஏற்ற வேளையில் அந்த எல்லா மக்களும் வந்து சந்தோஷமாக நம்மளை துதித்து பாட கிருபை செய்யுங்க. பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென், ஆமென். சர்வலோகாதிப நமஸ்காரம் பாடலை நம்ம துதி பாடலாக பாடிட்டு அது பிறகு நன்றி.
வந்த எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி. இப்போ வந்து அதிகாரிகள் பாருங்க, ஒரு கிறிஸ்துமஸ் பாடல் நாங்கள் பாடுகிறோம். அதிகாலையில் பாலனை செல்வோம் நாம் யாவரும் கூடி அந்த பாடலை உன்னுடைய நாடி தேவபாலனை பணிந்திடவாய். அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். மன்னன் மகவாக மன்னனாக தான் பிறந்தார். ஆனால் அவர் அரண்மனையில் பிறக்கலை, அவர் மாட்டுக்கொட்டியில் பிறந்தார். ஏன் அப்படின்னா எல்லாரும் பார்க்க முடியாது. அரண்மனையில் போய் பிறந்தா எல்லாரும் பார்க்க முடியுமா? அதுக்காக ஒரு மாட்டுக்கொட்டியில் நம்ம எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பிறந்தார். தூதர்கள்லாம் வந்து அவரை நினைச்சாங்க, பாடினாங்க, ஆயர்கள் பாடினாங்க. அந்த முன்னடைனா நாடு கட்டியிருக்கிற அந்த மாட்டுக்கொட்டியில் வைக்கல்ல தான் அதை செஞ்சார், வந்து படுக்க வச்சாங்க. நம்ம வீட்டில் பிள்ளைங்க பிறந்துட்டு அவரே நம்ம என்ன செய்வோம், நல்லா பெட்ஷீட்டு பிடிச்சி குளிர் வந்துடும் அப்படின்ட்டு குளிரில் தான் அவர் பிறந்தாரு. நம்ம என்ன பண்ணுவோம், குளிர் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க எப்படி பாதுகாப்பு பண்ணுவோம். ஆனால் ஏசு கிறிஸ்துவுக்கு அந்த பாதுகாப்பு அப்போ இல்லை. வைக்கல்ல தான் என்ன செஞ்சாங்க, போட்டாங்க. அந்த மாதிரி அவர் நமக்காகத்தான் என்ன செய்தார், இந்த உலகத்தில் வந்து அவர் பிறந்தார். நம்முடைய பாவங்களை போட்டுத்தான் அவர் வந்து இந்த உலகத்தில் பிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய. இப்போதும் நீங்க
நீங்கள் எல்லாரும் அவரை ஏசப்பா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா, இயேசுவே கூப்பிட்டீங்கன்னா, உங்கள் உள்ளத்தில் வந்து நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதை எல்லாம் ஆண்டவர் செய்து தருவார். உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவருக்கு சொல்லலாம். இயேசுவே சொல்லி நீங்கள் சொல்லலாம். இந்த ஒரு பாடல் பாடுகிறோம். காரிருள் வேலை கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், பேசக்கூடாது. இப்போ வந்து மற்ற இடங்கள் மாதிரி நம்ம கொஞ்சம் பேசக்கூடாது. என்ன படிக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கவனிக்கணும். காரிருள் வேலை கடுமையை நேரத்தில் ஏழை கொள்ளுவதாய் பாரில் வந்தது மன்னவனே தயவே தயவே. அவர் நமக்காக தான் அனுப்பிச்சிட்டாரு. மனு போல மனுக்கு வந்து பிறந்தாரு.
அல்லேலூயா. நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் சுத்த கிருபை. இந்த உபவாச கூட்டத்தில் நம்ம கலந்து கொண்ட கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? கரங்களை தட்டி. இந்த ஆண்டவர் பிறந்த காலத்தில், இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் இந்த கூட்டம் நமக்கு நடைபெறுகிறது. மிகுந்த சந்தோஷம். அநேகருக்கு ஆண்டவர் பரிசுகளை வழங்க இருக்கிறார். அநேகருக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த அக்கினிமதியின் ஊழியத்தின் மூலமாக அநேகருக்கு நன்மைகளை செய்து வருகிறார். அம்மாவையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். மற்ற அக்கினிமதியின் ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஆண்டவரை புகழ்ந்து அவர் பிறப்பை புகழ்ந்து ஒரு பாடலை பாடுவோமா? கன்வென்ஷன் கீதங்களில் 80வது பாடல். பிறந்தார் கன்வென்ஷன் கீதங்களில் 80வது பாடல். கரங்களை தச்சு உற்சாகமாக
சோதனையாக கிறிஸ்துமஸ் திருநாளிலே ஆண்டுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். அதில் நாம மகிமைப்படுவதாக. கிறிஸ்துமஸ் நாளிலே இன்றைக்கு கிறிஸ்து நம் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நம்ம கூட இருக்கிறார். நாம் விசுவாசத்தோடு இந்த கிறிஸ்துமஸ்க்கு அநேக மக்கள் ஆண்டோடைய பிள்ளைக்கு வந்துட்டாங்க. மற்ற மக்களும் ஆண்டோட அம்மாவுடைய ஜெபத்தினால ஐயா ஜெபத்தினால அநேக மக்கள் வந்திருக்காங்க. இன்னும் வந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் அநேக மக்கள் வர்றாங்க. நாம் விசுவாசத்தோடு ஜெபித்து இந்த பாடல்களை நடத்துவோம். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி நமக்கு பண்ணுவோம். ஜெபம் இந்த இடத்துல ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம்.
இவ்வளவு கூட்டம் வருதுன்னா ஆண்டவருடைய ஜெபத்தினால தான். ஏசப்பா செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் ஏராளம் அப்படி செய்து கொண்டிருக்கிற என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. எனக்கு கூட இந்த பாடம் படிக்க கூட தகுதி இல்லை, ஆனால் ஆவியானவர் என்னோடு இருந்து ஒவ்வொரு நாளும் என்னை கரம் பிடித்து நடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றி. இந்த இடத்துல பாட வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஏசப்பா சோத்திர ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஆவியானவரே உங்க கரத்திலே அடியாரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை
கவியை சேர்த்து பாடுறது தூங்கு பாலா அப்படின்னு வீட்டில் பிள்ளைங்களை தாளாட்டு போடும்போது பிள்ளைங்களை தாளாட்டு போடும்போது இந்த பாட்டை பாடி என்ன செய்யலாம், தூங்க வைக்கலாம். ஆண்டவர் வந்து சின்ன பிள்ளை கிடையாது, அவர் ஒரு சின்ன பிள்ளையா வந்தார். இனிமேல் அவர் ராஜாதி ராஜாவா நியாயந்திருக்க வர போறாரு. நான் பயத்தோடு இருக்கணும். ஆனால் இப்போ வந்து ஒரு உற்சாகத்துக்காக அதை சேர்த்து சேர்த்து நம்ம என்ன செய்கிறோம், படிக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி. செய்தி முடிந்தோடனே சாப்பிட்டு இப்பொழுது நம்மளுடைய நம்ம கிளப் ஒரு 10 பேர் ஆலயத்தினுடைய சபை ஊழியர் சார் லிவிங்ஸ்டன் சார் அவர்கள் இப்போது ஆராதனை நடத்தி செய்திக்குள்ள நடத்தி